தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு திமுக அரசு நெருக்கடி தருவதாக தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தேர்தல் ஆணையத்திடம் என்னதான் பொறுப்பு இருந்தாலும் காப்பந்து அரசான கபட நாடக திமுக அரசு தன் கையில் வைத்திருக்கும் அதிகாரிகள் சிலரை வைத்து நமக்கு மட்டுமல்லாமல் நம் வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய நெருக்கடிகளையும் நிபந்தனைகளையும் நீடிக்கவே செய்கிறது என்றார். கடைசி நேரம் வரை காத்திருக்க செய்து அனுமதி கடிதத்தை தாமதமாக அளித்து நமக்கான பிரச்சார முன்னேற்பாடுகளை செய்ய விடாமல் நெருக்கடி தருவது, கடைசி நேரத்தில் தவேகவின் பிரச்சாரத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வைப்பது என திமுகவின் பரம்பரை தில்லுமுள்ளுதான் தொடரத்தான் செய்கின்றன என்று கூறியுள்ளார். தவேகவின் வெற்றியை தடுத்துவிடலாம் என்று தான் என்ற அகந்தையால் இருக்கும் ஆதாய அரசியல் சூதாடும் அனுபவசாலிகள் அனைவரும் மக்கள் ஓர் அமைதி புரட்சிக்கு தயாரானதை மறந்துவிட்டு ஆடுகின்றனர். இந்த ஆட்டமெல்லாம் வருகின்ற ஏப்ரல் 21 வரைதான். ஏப்ரல் 23 அன்றே ஊழல் சக்திகள் மட்டுமல்லாது மற்றும் பலருடன் பாசிச சக்திகளும் வீழ்வது உறுதி என்றும், எல்லையின்றி ஆஜராகத்தை ஊழலையும் செய்து பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுகவை இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து மக்கள் வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார்.